சக்ஸஸ் உடைய கீ கன்சிஸ்டன்சி. இந்த கன்சிஸ்டன்சியை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ் ஆகிடலாம். கன்சிஸ்டன்சியாக ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னா இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு கோல் செட் பண்ணணும். அது நல்லா பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு கோலாக கூட இருக்கலாம், நல்லா படிக்கணும், ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும் அப்படிங்கிற கோலாக கூட இருக்கலாம். ஏன் அந்த கோலை அச்சீவ் பண்ணணுங்கிறதுல ரொம்ப கிளியராக தெரிஞ்சு வச்சுருக்கணும். இந்த கோலை அச்சீவ் பண்ணால் உங்களோட லைஃப்பில் ஏதாவது சேஞ்ச் கிடைக்குதா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்துருக்கணும். அடுத்ததான் ப்ரியாரிட்டிஸ். உங்களுடைய வேலையில் எப்படி ப்ரையாரிட்டிஸ் கொடுக்கறது அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கேட்டகரி ஒரு ஒர்க்கு அர்ஜெண்ட்டாக இருக்கும், இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அந்த ஒர்க்கை ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும், அதாவது ஃபஸ்ட்டு முடிச்சிடணும். செகண்ட் கேட்டகரி இம்பார்ட்டண்ட் ஒர்க்காக இருக்கும், ஆனால் அது உடனே செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. இதை செகண்ட் ப்ரையாரிட்டியாக கொடுக்கணும். தேர்ட் கேட்டகரி இம்பார்ட்டண்ட்டாக இருக்காது, அர்ஜென்ட்டாகவும் இருக்காது, ஆனால் இன்னைக்குள்ள நம்ம அதை முடிக்கணும். அப்போ இந்த கேட்டகரியை தான் நம்ம லாஸ்ட்டில் ஃபினிஷ் பண்ணணும். இந்த மாதிரி உங்களுடைய ஒர்க்கை கேட்டகரி மூலமாக நீங்கள் பிரித்து வேலை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய ஒர்க்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அடுத்ததான் ரெக்கார்ட் ப்ராசஸ். உங்களுடைய ப்ராசஸை நீங்கள் கண்டிப்பாக கவனிக்கணும். எது பெண்டிங் ஒர்க் இருக்குது, எந்த ஒர்க்கு பெண்டிங்கில் இல்லை அப்படிங்கிறத கண்டிப்பாக செக் பண்ணணும். அடுத்ததான் லிமிட் டிஸ்ட்ராக்ஷன். உங்களை டிஸ்டர்ப் பண்ணுற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, கான்சன்ட்ரேஷன் மாறாமல் இருக்க நீங்கள் ட்ரை பண்ணுங்க. அதுக்கு டிசிப்ளின் ரொம்பவே முக்கியம். ஒர்க் டயத்தில் நம்ம அடிக்கடி ஃபோன் பார்ப்போம். ஸோ டிசிப்ளினை எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்மளுடைய சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கிறோம். அந்த வீடியோட லிங்க் கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் இருக்குது, வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. அடுத்ததாக டிசிப்ளின் கன்சிஸ்டன்சியாக மாறுறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுது. நம்மளுடைய லைஃப் சக்ஸஸ் ஆகிறதுக்கு கன்சிஸ்டன்சி ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே முக்கியமானது. அடுத்ததாக எக்ஸ்ட்ரீம். உங்களுடைய கோலுக்காக நீங்கள் எக்ஸ்ட்ரீம் அளவுக்கெல்லாம் மெனக்கிடணுங்கிற அவசியம் கிடையாது. தொடர்ந்து கன்சிஸ்டன்சியாக ஃபாலோ பண்ணாலே போதும், உங்களால் கண்டிப்பாக உங்கள் கோலை அச்சீவ் பண்ண முடியும். நீங்கள் ஒரு சக்ஸஸ் ஆன ஆளாக பார்க்குறீங்க அப்படின்னு வச்சுக்குவோம். அவங்க மோட்டிவேஷனால் சக்ஸஸ் ஆகிருக்க மாட்டாங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணி சக்ஸஸ் ஆகிருக்க மாட்டாங்க. கன்சிஸ்டன்சியாக தொடர்ந்து ஒரு வேலையை செஞ்சுட்டு வந்ததுனால மட்டும்தான் பெரும்பாலும் மக்கள் சக்ஸஸ் ஆகுறாங்க. ஸோ கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது தொடர்ந்து ஒரு செயலை செய்ய ஆரம்பிங்க. அடுத்ததா ட்ராக் டைம். டயத்தை கவனிக்கணும். உங்களுடைய ஒர்க்கில் எவ்வளோ நேரம் வேலை பார்க்குறீங்க, எவ்வளோ நேரம் வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கண்டிப்பாக கவனிக்கணும். டைம்ங்கிறது ரொம்பவே லைஃபுக்கு முக்கியமானது. அடுத்ததா பி பேஷண்ட். பொறுமையாக இருங்க. சக்ஸஸ் ஆகிற வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். சப்போஸ் ஏதாவது உங்களுடைய ஒர்க்கில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா உங்களை நீங்களே பனிஷ்மெண்ட் கொடுக்காம எங்கே தப்பு விட்டுருக்குது அப்படிங்கிறத கவனிக்காதீங்க. அடுத்ததாக செலிப்ரேட் சக்ஸஸ். வெற்றிகளை கண்டிப்பாக கொண்டாடணும். உங்களுக்கு ஒரு சின்ன சக்ஸஸ் ஆனால் கூட அந்த சக்ஸஸை கண்டிப்பாக கொண்டாடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்த சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். அடுத்ததாக ரிவார்ட் யுவர் செல்ஃப். உங்களுக்கு நீங்களே வெகுமதி கொடுக்கணும். உங்களுடைய கோலில் ஒரு சின்ன ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாலே உங்களுக்கு நீங்களே ஒரு ஸ்மால் கிஃப்ட் பண்ணிக்கோங்க. வீக்கெண்டில் ஒரு படம் பார்க்கலாம், இல்லை உங்களுக்கு ஏதாவது தேவையான பொருளாக வாங்கலாம், பிடிச்ச ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடலாம். இந்த மாதிரி சின்னதாக ஒரு கிஃப்ட் நீங்களே பண்ணிக்கோங்க. உங்களை யாருமே என்கரேஜ் பண்ண மாட்டாங்க, அதனால நீங்களே உங்களை என்கரேஜ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக யூஸ் ரிமைண்டர்ஸ். நீங்கள் கண்டிப்பாக நினைவூட்டலை பயன்படுத்தணும். உங்களை தொடர்ந்து கண்காணிக்க யூஸ் பண்ணுற விதமாக ரிமைண்டரை தெரிகிற மாதிரி உங்கள் பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு மறந்தா கூட இதை பார்க்கும்போது உங்களுக்கு இந்த வேலை செய்யணும், அந்த வேலை செய்யணும் அப்படின்னு ஞாபகப்படுத்தும். ஃபோன் மூலமாக கூட அலாரம் வச்சுக்கலாம், சின்ன பேப்பரில் எழுதி கண்ணுக்கு தெரிகிற மாதிரி ஒட்டி வச்சுக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இல்லைனா ரிலேட்டிவ்ஸ் கிட்ட, நம்பிக்கையான ஆளுங்க கிட்ட மட்டும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களே மறந்தா கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகப்படுத்துவாங்க. அடுத்தது ஃபைண்ட் மோட்டிவேஷன். உந்துதலை கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு ஒர்க்லோடுனால ஸ்ட்ரெஸ் இல்லைனா ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மோட்டிவேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மோட்டிவேஷன் அப்பப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது உங்களோட லைஃப்பில் நீங்கள் கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பாருங்க. அடுத்ததாக கிவ் யுவர் செல்ஃப் டைம். நீங்களே நேரம் கொடுக்கணும். சக்ஸஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் காலம் ஆகலாம், 3 மாதம் ஆகலாம், 6 மாதம் ஆகலாம், ஏன் 1 வருஷம் கூட ஆகலாம். அது வரைக்கும் நீங்கள் அதுக்கான நேரத்தை கண்டிப்பாக கொடுக்கணும். ரொம்ப நாள் ஆச்சு, நம்மளால இதில் சக்ஸஸ் ஆகவே முடியாது போல அப்படின்னு சொல்லி அந்த கன்சிஸ்டன்சியை மட்டும் விட்டுறவே விட்டுறாதீங்க. அடுத்ததாக கிரியேட் எ ஷெட்யூல்.
கண்டிப்பாக ஒரு அட்டவணையை உருவாக்கணும். டெய்லி ஷெட்யூலாக இருக்கலாம், இல்லைன்னா டெய்லி ரொட்டீனாக இருக்கலாம். இந்த மாதிரியெல்லாம் மெயின்டைன் பண்ணணும். இது கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அடுத்ததாக கெட் எனஃப் ஸ்லீப். டெய்லியும் போதுமான அளவுக்கு குறைஞ்சபட்சம் 8 மணி நேரமாவது தூங்குற பழக்கத்தை ஃபாலோ பண்ணணும். கண்ட நேரத்தில் தூங்கி எழுந்திரிச்சோம் அப்படின்னா கன்சிஸ்டன்சியாக எந்த வேலையுமே நம்மளால செய்ய முடியாது. ஸ்டார்ட் எப்போதுமே சின்னதாக ஸ்டார்ட் பண்ணணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஜிம்மில் போய் வெயிட் லாஸ் பண்ணுறீங்களோ, என்ன விஷயம் செஞ்சாலும் சின்ன சின்ன ஒர்க்கில் இருந்து ஸ்டார்ட் பண்ணால் தான் உங்களால் கண்டிப்பாக கன்சிஸ்டன்சியாக ஃபாலோ பண்ண முடியும். அதை விட்டுவிட்டு நீங்கள் பெரிய பெரிய வேலையில் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் கன்சிஸ்டன்சியாக ஃபாலோ பண்ணவே முடியாது. சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் கான்சன்ட்ரேஷன் மாறாமல் நம்மளால் வேலை செய்ய முடியும். இதுதான் நம்மளுடைய லைஃப்பில் ரொம்பவே முக்கியமானது, சேலஞ்சு. ஒரு சேலஞ்ச் மெயின்டைன் பண்ணணும். ஒரு வேலை நம்ம தொடர்ந்து செய்ய போகிறோம் அப்படின்னா அது 7 days ஃபாலோ பண்ணணும், 21 days ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்களுக்குள்ளேயே ஒரு சேலஞ்ச் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக கன்சிஸ்டன்சியாக ஃபாலோ பண்ண முடியும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம், படிக்கிறவங்களா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம், அவங்களுக்கு கன்சிஸ்டன்சி இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியே உங்களோட லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.